திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. வார இறுதி மற்றும் வார விடுமுறை நாள் என்பதால் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பதியில் குவிந்து வருகின்றனர். இதனால் 20 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர். இன்றும் நாளையும் பக்தர்கள் கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 5,47,708 பக்தர்கள் தரிசனம் செய்ததாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. 2,74,840 பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தியதாகவும் 29,68 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கடந்த மே மாதம் வரை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 21 மசோதாக்கள் ஆளுநர் ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றன. பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, துணைவேந்தர் நியமன மசோதா உள்ளிட்டவை இதில் அடங்கும். சென்னையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் சேவை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. நேற்று ஏற்பட்ட மெட்ரோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டு 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கோளாறு சரி செய்யப்பட்டு ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சிகளின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு யஷ்வந்த் சின்ஹா பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டார். நாளை மறுதினம் வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ள அவர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். நிதி ஆயோக்கின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக திரு பரமேஸ்வரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ள திரு அமிதாப் காந்தின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் புதிய தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பரமேஸ்வரனை மத்திய அரசு நியமித்துள்ளது. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்றும் அதன் பின் விளைவுகளில் இருந்து எந்த நாடும் தப்ப முடியாது என்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பருவநிலை மாற்றம், கொரோனா பாதிப்பு, யுக்ரைன் போர் உள்ளிட்ட பிரச்சினைகளால் பல நாடுகளில் நிலைமை மோசமடையும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கச்சா எண்ணெய் கொள்முதல் விஷயத்தில் இந்தியாவின் கொள்கையை உலக நாடுகள் புரிந்து கொண்டு விட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் கொள்முதல், அது தொடர்பான வர்த்தக ஒப்பந்தங்கள் ஆகியவை முழுவதும் நாட்டின் எண்ணெய் தேவை மற்றும் எரிபொருள் பாதுகாப்பு தொடர்பானது என வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் மோகன் குவாத்ரா தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவில் இருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் அளவு 50 மடங்கு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெங்காயத்தின் கையிருப்பை அதிகரிக்கும் வகையில் நடப்பு ஆண்டின் மே மாதம் இறுதி வரையில் 52,460 டன் வெங்காயத்தை இந்தியா கொள்முதல் செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெங்காய வரத்து குறையும் நேரத்தில் விலை அதிகரிப்பை எதிர்கொள்ளும் வகையில் கடந்த சில ஆண்டுகளாகவே வெங்காயத்தின் கையிருப்பை அரசு அதிக அளவில் பராமரித்து வருவதாக நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் கருக்கலைப்பை அனுமதிக்கும் சட்டப்பூர்வ உத்தரவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கருக்கலைப்பு நடைமுறையை அமெரிக்க மாகாணங்களை கட்டுப்படுத்தலாம் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இது தம்மை திகைக்க வைப்பதாகவும் அமெரிக்காவுக்கு ஒரு சோகமான நாள் என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஏழை பெண்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் கருக்கலைப்பு உரிமையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதற்கு ஐக்கிய நாடுகள் சபை அதிருப்தி தெரிவித்துள்ளது. குழந்தை பெற்றெடுப்பு குறித்து முடிவெடுப்பது பெண்களின் உரிமை என்றும் மனித உரிமை என்றும் ஐநாவின் பால்தின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அமைப்பு கூறியுள்ளது. தங்கள் உடல் சார்ந்த விஷயத்தில் முடிவெடுக்க பெண்களுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்றும் ஐநா வலியுறுத்தியுள்ளது. இந்த ஆண்டுக்கான விநாயகர் சிலை சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உருவாக்கப்படும் என ஹைதராபாத் விநாயகர் உத்சவ் கமிட்டி அறிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்திக்காக தயாரிக்கப்படும் விநாயகர் சிலை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கரிம வண்ணங்கள் மற்றும் களிமண்ணுடன் தயாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான விநாயகர் சிலை 50 அடி உயரம் வரை இருக்கும் என விநாயகர் உத்சவ் கமிட்டி தெரிவித்துள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கி தண்டனை பெற்று பஞ்சாப் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பின்டா என்கின்ற பல்விந்தர் சிங்குடன் தொடர்புடைய 13 பேர் கைது செய்யப்பட்டு ஆயுதங்கள், 2 கார்கள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜலந்தர் SSP ஸ்வப்னா சர்மா தெரிவித்துள்ளார்.
நெல்லையப்பர் கோவிலில் ஆணி திருவிழா தேரோட்டத்தையொட்டி வரும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அறிவித்துள்ளார். மேலும் அரசு பொதுத் தேர்வுகள் அனைத்தும் எவ்வித மாறுதலும் இன்றி நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் விடுமுறைக்கு ஈடு செய்யும் வகையில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும் எனவும் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அறிக்கை மூலம் குறிப்பிட்டுள்ளார். பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரம் கடற்கரை இடையே மின்சார ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. இதன்படி தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே இரவு 10:25 மணி, 11:25 மணி மற்றும் 11:45 மணிக்கும், மறுமார்க்கமாக கடற்கரை தாம்பரம் இடையே இரவு 11:20 மணி, 11:40 மற்றும் 11:59 மணிக்கும் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் இன்றும் வருகின்ற 27ஆம் தேதியும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிவுட் இயக்குநர் ஓம் ராவத் இயக்கத்தில் ஆதிபுருஷ் படத்தில் ராமராக நடித்து வருகிறார் பிரபாஸ். இந்த படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொழிகளில் திரைக்கு வரவுள்ளது. ஆதிபுருஷ் படத்தில் நடிக்க பிரபாஸ் 100 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு அதிகமாக 20 கோடி ரூபாய் கேட்டுள்ளார். இதனை அறிந்த தயாரிப்பாளர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஆதிபுருஷ் படத்தை 500 கோடி ரூபாய் செலவில் எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தின் போது நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது மௌனத்தை கலைத்துள்ளார். ANI ஆசிரியர் ஸ்மிதா பிரகாஷுக்கு அளித்த பேட்டியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஊடகங்களின் பங்கு, அரசு சாரா அரசியல் கட்சிகள், நீதித்துறையில் பிரதமர் மோடியின் நம்பிக்கை குறித்து எடுத்துரைத்தார். கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்க தீவிர நடவடிக்கை தேவை என்றும், பாதிப்புக்கு ஆளானவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்திய பிறகு அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தெரிவித்த மத்திய அமைச்சர், கொரோனா அதிக பாதிப்பு உள்ள மாவட்டங்களில் RT-PCR சோதனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி செலுத்த தொடங்கிய முதல் ஆண்டிலேயே உலகம் முழுவதும் சுமார் 2 கோடி உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக தகவல் தெரிவித்துள்ள உலக சுகாதார நிறுவனம், தடுப்பூசிகள் மூலம் கொரோனா மரணங்கள் பெருமளவு தடுக்கப்பட்டதாகவும், அதே நேரம் உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியபடி தடுப்பூசி செலுத்துவதற்கான இலக்கை எட்டியிருந்தால் இன்னும் அதிக உயிரிழப்புகளை தடுத்து இருக்கலாம் எனவும் கூறியுள்ளது. இந்தியாவில் மட்டும் கொரோனா தடுப்பூசி மூலம் 42 லட்சம் மரணம் தடுக்கப்பட்டுள்ளதாக லான்செட் மருத்துவ இதழ் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபாதை திட்டத்தின் கீழ் விமானப்படையில் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு நேற்று தொடங்கியது. ராணுவம், கடற்படை, விமானப்படையில் 4 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் அக்னிபாதை திட்டத்தில் மத்திய அரசு அண்மையில் அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 17.5 முதல் 23 வயது வரையிலான இரு பாலினத்தவரும் முப்படையில் சேர விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பணியில் சேரும் வீரர்கள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர பணிக்கு விண்ணப்பிக்கலாம். G7 மாநாட்டில் பங்கேற்க இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெர்மனி செல்கிறார். அங்கு ஜூன் 26, 27 தேதிகளில் நடக்கும் மாநாட்டில் சுற்றுச்சூழல், பருவநிலை, எரிசக்தி, உணவு பாதுகாப்பு, பாலின சமத்துவம், குடியரசு மற்றும் சர்வதேச உறவு ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. இம்மாநாட்டில் பங்கேற்க அர்ஜென்டினா, இந்தோனேஷியா, செனகல் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சிவசேனாவை விட்டு விலகுவதற்கு பதில் உயிரை விடுவோம் என எப்போதும் கூறி வந்தவர்கள் இன்று ஓடிவிட்டதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே வேதனை தெரிவித்துள்ளார். சிவசேனா கட்சியின் மாவட்ட தலைவர்களுடன் காணொலி சந்திப்பு வழியே உரையாற்றிய உத்தவ் தாக்கரே, ஷிண்டேவுக்காக தான் வகித்து வந்த துறையை விட்டுக் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாலா சாஹேப் மற்றும் சிவசேனாவின் பெயரை பயன்படுத்தாமல் அவர்கள் மக்களிடம் செல்ல வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் மும்பை நகர் உட்பட அனைத்து காவல் நிலையங்களிலும் போலீசார் உஷார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரா அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் சிவசேனா MLA-க்கள் அசாமில் முகாமிட்டுள்ளது மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சிவசேனா தொண்டர்கள் தெருக்களில் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடும் என்று போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவின் பல பகுதிகளில் ஷிண்டேவுக்கு எதிரான நிலைப்பாட்டை சிவசேனா தொண்டர்கள் எடுத்து வருகின்றனர். அசாமின் கவுஹாத்தி நகரில் உள்ள ப்ளூ ரேடிசன் ஹோட்டலில் சிவசேனா மற்றும் சுயேட்சை MLA-க்கள் ஆளும் அரசுக்கு எதிராக மறைமுக போர்க்கொடியை உயர்த்தியுள்ளனர். அவர்களை ஆலோசனை நடத்த மும்பைக்கு வரும்படி சிவசேனா MP சஞ்சய் ராவத் அழைப்பு விடுத்தும் பலனில்லை.
இந்நிலையில் அவரது புகைப்படம் மீது மை தெளித்து சிவசேனா கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் ஷிண்டேவுடன் இணைந்த எம்எல்ஏ திலீப்பின் போஸ்டர் மீதும் சிவசேனா கட்சியினர் மை தெளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமையிலான மகா விகாஸ் அகாடி அரசு மக்களின் நம்பிக்கையை பெறுவதை பாரதிய ஜனதாவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா சட்டமன்ற சிவசேனா கட்சித் தலைவர் பதவியில் இருந்து திரு ஏக்நாத் ஷிண்டே நீக்கப்பட்டதை அடுத்து சிவசேனா எம்எல்ஏ திரு அஜய் சௌத்ரியை அக்கட்சியின் சட்டமன்ற தலைவராக நியமிக்க சட்டப்பேரவை துணை சபாநாயகர் நர்ஹரி சிர்வால் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக சிவசேனா கட்சி அலுவலகம் துணை சபாநாயகருக்கு எழுதிய கடிதத்தை அடுத்து இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தர்மத்துக்கு எதிரான கூட்டணி அரசு கவிழ வேண்டியதுதான் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே நீதி நியாயத்திற்கு புறம்பாக செயல்பட்டு ஊழல் அரசை நடத்தி வந்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள சிவசேனா கட்சியின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் தலைவர் திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு அக்கட்சியின் 37 எம்எல்ஏக்கள் உட்பட 47 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்திருப்பதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா ஆதரவுடன் அவர் ஆட்சி அமைப்பார் என மத்திய அமைச்சரும் இந்திய குடியரசுக் கட்சித் தலைவருமான திரு ராம்தாஸ் அதாவலே டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்முவை ஓபிஎஸ் நேற்று சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி வேட்பாளராக ஒடிசாவைச் சேர்ந்த பழங்குடியின தலைவரும் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் ஆளுநருமான திரௌபதி முர்மு நிறுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் ஓபிஎஸ் உடன் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்மு சந்தித்து பேசினார். அப்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என முர்மு ஆதரவு கூறினார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திருமதி திரௌபதி முர்மு வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு சரத்பவார், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மமதா பானர்ஜி ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு கோரினார். அவருக்கு அவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திருமதி திரௌபதி முர்மு ஜூலை முதல் வாரத்தில் சென்னை வருகிறார். பாரதிய ஜனதா கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் தன்னை ஆதரிக்கும் பிற கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். மகாராஷ்டிரா அரசியல் குழப்பம், நேஷனல் ஹெரால்டு வழக்கு விசாரணை என பல நெருக்கடியில் காங்கிரஸ் சிக்கி தவிக்கும் வேளையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வெளிநாடு சென்றிருப்பதை பாரதிய ஜனதா விமர்சனம் செய்துள்ளது. காங்கிரஸ் தலைவர்கள் தெருவில் இறங்கி வியர்வை சிந்தி போராடிக் கொண்டிருக்கையில் பிரியங்காவுக்கு வெளிநாட்டு பயணம் முக்கியமாக உள்ளதாக பாரதிய ஜனதா தலைவர் திரு அமித் மாளவியா தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரியில் அரசு பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனரை தாக்கிய தனியார் பேருந்து ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் 3ஆம் நாளாக பேருந்துகளை இயக்காமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தற்காலிக ஊழியர்கள் 8 பேர் பணி நீக்கம் செய்து போக்குவரத்து கழக நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அசாமில் நீடித்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கிலும் நிலச்சரிவிலும் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 107ஆக உயர்ந்துள்ளது. 30 மாவட்டங்களில் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். பார்பெட்டா மாவட்டத்தில் மட்டும் 10,32,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பைச் சேர்ந்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். வயநாடு தொகுதி எம்பியான ராகுல் காந்தி அங்குள்ள வனப்பகுதிகளை சுற்றிலும் பாதுகாப்பு மண்டலத்தை ஏற்படுத்த தவறிவிட்டதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பினர் அவரது அலுவலகத்தை சூறையாடினர். கேரள மாநிலம் வயநாட்டில் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் ராகுல் காந்தி அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் நம் நாட்டில் ஒவ்வொருவருக்கும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் வன்முறை என்பது தவறான போக்கு என தெரிவித்துள்ள அவர் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
விசா முறைகேடு வழக்கில் ஜூலை மாதம் 12 வரை கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட மாட்டார் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை உறுதியளித்துள்ளது. முன்ஜாமீன் மனுவை இறுதியாக விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்தபோது கார்த்தி சிதம்பரத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இந்த விவகாரம் தொடர்பான நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய மாட்டோம் என உறுதியளித்தார். இந்தியாவைச் சேர்ந்த ITC நிறுவனம் தனது 220 ஊழியர்களுக்கு கோடிகளில் ஊதியம் வழங்குவதாக தெரியவந்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரும் FMCG நிறுவனம் ITC சந்தையில் ஏராளமான நுகர்பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் ITC நிறுவனம் கடந்த 2021-2022 நிதியாண்டில் 220 பேருக்கு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஊதியம் வழங்கியுள்ளது. ITC நிறுவனத்தில் தற்போது 23,829 பேர் வேலை பார்த்து வருகின்றனர். நிறுவனத்தின் ஆண்டு வருமானம் மார்ச் மாதம் 2022 படி 59,000 கோடி ரூபாயாக உள்ளது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் 27ஆம் தேதி வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மே மாதம் 10ஆம் தேதி தொடங்கியது. 3,119 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வை 8,83,882 பேர் எழுதினர். இதில் மாணவர்கள் 4,33,684 பேரும், மாணவிகள் 4,50,198 பேரும் அடங்குவர். 7 முதல் 11 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கோவோவேக்ஸ் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு பரிந்துரைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் கொரோனா துறைசார் நிபுணர் குழு இதுகுறித்து ஆராய்ந்து கோவோவேக்ஸ் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு பரிந்துரைக்க முடிவு செய்தது. இதுகுறித்து இறுதி முடிவு எடுப்பதற்காக இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர்களுக்கு பரிந்துரை அனுப்பப்பட்டுள்ளது. JP கங்கா பாதை திட்டம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்படும் என பீகார் மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். JP கங்கா பாதையின் முதல் கட்ட திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் 20 கிலோமீட்டர் நீளமுள்ள JP கங்கா பாதையின் ஒரு பகுதி தற்போது தயாராகி உள்ளதாகவும் நல்ல முறையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தாமஸ் கோப்பை சாம்பியன் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மற்றும் 2022 காது கேளாதோர் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற டென்னிஸ் வீராங்கனை ஷேக் ஜாஃப்ரின் ஆகியோர் ஆந்திர முதல்வர் திரு YS ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த சந்திப்பின் போது நடிகையும் அம்மாநில அமைச்சருமான திருமதி ரோஜாவும் உடனிருந்தார். கோவாவில் நடைபெற்ற படகு அணிவகுப்பை ஏராளமானோர் ஆர்வமுடன் பார்த்து மகிழ்ந்தனர். புனித ஜான் பாப்டிஸ்ட் பண்டிகையான சாவோ ஜோவோ விழாவையொட்டி சியோலிமில் உள்ள செயின்ட் ஆந்தோனி தேவாலயத்தில் முன்பு இந்த படகு அணிவகுப்பு நடைபெற்றது. கொரோனா பரவலால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழா நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தமிழக ஆளுநர் திரு RN ரவி சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்படிக லிங்கத்தை தரிசித்த அவர் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு சென்று புனித நீராடினார். ஆளுநருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் ராமநாத சுவாமி ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மனை தரிசனம் செய்தார். நாகர்கோவில் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பட்டாசு பார்சல்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் ஒரு முக்கிய வியாபாரி சிக்கியுள்ளார். அரசு அனுமதியின்றி அவர் வீடுகளில் பட்டாசுகளை பதுக்கி வைத்திருப்பதை தகவலின் அடிப்படையில் ஈத்தாமொழி போலீசார் அங்கு சென்று பட்டாசு பார்சல்களை பறிமுதல் செய்தனர். அசாம் வெள்ளத்தில் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். நாகோன் மாவட்டத்தில் பல பகுதிகளில் வெள்ளம் இன்னும் வடியாததால் ஏராளமானோர் வீடுகளை இழந்துள்ளனர். கரைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். ராஹோ சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 155 கிராமங்களைச் சேர்ந்த 1,42,000 மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அக்னி வீரர்கள் என்ற பெயரில் இளைஞர்களை கூலி தொழிலாளர்களாக பணியமர்த்தும் அக்னிபத் திட்டத்தை புறக்கணிப்பதாக ஹரியானாவைச் சேர்ந்த பல்வேறு ஜாதிகள் மற்றும் விவசாய மாணவ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அக்னிபத் திட்டத்தின் வாயிலாக பணியில் சேர விண்ணப்பிக்கும் இளைஞர்கள் சமூகத்தில் இருந்து முழுமையாக ஒதுக்கி வைக்கப்படுவர் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நாட்டில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் எண்ணிக்கை 196 கோடியை தாண்டியுள்ளது. 12 வயதில் இருந்து 14 வயது வரையிலான 3,61,00,000 சிறார்களுக்கு முதல் டோஸ் தடுப்பூசி மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் காஸ் போன்ற எண்ணெய் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என தமிழ்நாடு பெட்ரோலியம் மற்றும் காஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர்.
சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் எண்ணெய் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை வழங்க வலியுறுத்தினர். அரசியல் கட்சிகள் குவித்து வைத்துள்ள கருப்பு பணம், ஹவாலா பணப்பரிமாற்றம், வரி ஏய்ப்பு உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்த விசாரணையை தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் முடுக்கிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, டெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணைய விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மாமூல் வாங்கும் காவல்துறையினருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மட்டுமல்லாமல் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாமூல் வாங்குவதை கட்டுப்படுத்த உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதி, சம்பந்தப்பட்டவர்கள் மீது வெறும் துறை ரீதியான நடவடிக்கையை மட்டும் எடுக்காமல் வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். தமிழகத்தில் கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் 1359 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 606 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. 5912 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அத்திக்கோவில் பகுதியில் காட்டு யானைகள் விவசாய நிலத்திற்குள் புகுந்து மாமரங்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் வேதனைக்குள்ளாகினர். கடந்த ஒரு வாரமாக அத்திக்கோவில் பகுதியில் உள்ள முத்துராஜ் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்துள்ள காட்டு யானைகள் 30க்கும் மேற்பட்ட மாமரங்களை வேரோடு சாய்த்து சேதப்படுத்தியுள்ளன. இதையடுத்து காட்டு யானைகளை விரட்டும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடியில் அதிமுக சார்பில் எழுதப்பட்டுள்ள சுவர் விளம்பரங்களில் தற்போது ஓபிஎஸ் பெயரை மட்டும் அழிக்கும் பணியில் அதிமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவினை அடுத்து அதிமுக இபிஎஸ், ஓபிஎஸ் அணி என 2 அணியாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இபிஎஸ் அணியினர் அதிமுக சுவர் விளம்பரங்கள் மற்றும் சுவரொட்டிகளில் இடம்பெற்றுள்ள ஓபிஎஸ் பெயரை அழிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சுவர் விளம்பரங்களில் எழுதப்பட்டிருந்த ஓபிஎஸ் பெயரை வெள்ளை பூசி அழிக்கும் பணியில் தொண்டர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் வரையப்பட்டிருந்த ஓபிஎஸ் படம் மற்றும் பெயர்கள் வெள்ளை பூசி அழிக்கப்பட்டது. அதிமுக அலுவலகம் மற்றும் சுவர் விளம்பரங்களில் இருந்த ஓபிஎஸ் படம் மற்றும் பெயர்கள் அழிக்கப்பட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கனமழையால் திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஈக்காடு, காக்கலூர், மணவாள நகர், பெரியகுப்பம், பூண்டி, புல்லரம்பாக்கம், கனகமாசமுத்திரம், கடம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயதிற்குட்பட்ட பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இந்திய அணி ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ளது. பலம் வாய்ந்த பிரேசில், மொராக்கோ, அமெரிக்கா ஆகிய அணிகள் அந்த பிரிவில் இடம் பிடித்துள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வருகின்ற அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இந்தியாவில் புவனேஸ்வர், கோவா, நவி மும்பை ஆகிய இடங்களில் நடக்கிறது. இதில் பி பிரிவில் ஜெர்மனி, நைஜீரியா, சிலி, நியூசிலாந்தும், சி பிரிவில் நடப்பு சாம்பியன் ஸ்பெயின், கொலம்பியா, மெக்சிகோ, சீனாவும், டி பிரிவில் ஜப்பான், பிரான்ஸ், தான்சானியா, கனடாவும் அங்கம் வகிக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் தமிழக அணி கேரள அணியை வென்று கோப்பையை கைப்பற்றியது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக சென்னை மெரினா மைதானத்தில் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வந்தது. இதன் இறுதிப் போட்டிக்கு தமிழகம் மற்றும் கேரள அணிகள் தகுதி பெற்றன. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தமிழக கேரள அணியை வென்று கோப்பையை கைப்பற்றியது. மதுரை அருகே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய புகாரில் மின்வாரிய உதவி இயக்குநர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வர்ஷா என்பவரும் மின்வாரிய உதவி இயக்குநர் மகன் ஜனார்தன் என்பவருக்கும் கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் அப்போது வரதட்சணையாக தங்க நகைகள் மற்றும் 1.5 கோடி ரூபாய் அளித்துள்ளனர். இதனிடையே மீண்டும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வர்ஷா புகார் அளித்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர்.